பெரிய விமர்சனம் வச்சிருக்காரு. ஒரு திருக்குறளை வச்சு வந்து திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் ஆரம்பத்திலேருந்தே அவர் சொல்கிறார் இல்லையா, தன்னுடைய எதிரி வந்து திமுக தான் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை வந்து எந்த வகையில் அவங்க தவறு செஞ்சாங்க, எந்த வகையில் மக்கள் அவங்க வந்து ஏமாத்திருக்காங்கன்றத ஒரு அழகான திருக்குறள் வந்து உலக பொதுமுறை, அதன் மூலியமாக ஒரு குரலாக மக்களுக்கு வந்து எளிய முறையில் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதிமுக தலைமையில தான் வந்து எல்லா கட்சியும் சொல்றாங்க, சேர்ந்துருக்காங்க. ஆனால் விஜய் சொல்றது மட்டும் வந்து பிஜேபியோட தலைமைன்னு சொன்னார். அது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? இது சரி தவறுன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. எல்லாருடைய பார்வையிலையும் பார்க்கும்போது இப்போ அந்த கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி வந்து பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கிற மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் தெரியுது. அந்த தெரிஞ்ச விஷயத்தை தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. பட்ஜெட் பற்றி நல்லா தெரியும். அதுதான் சொல்கிறேன். இன்றைய நிகழ்வு வந்து எங்களுடைய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் எடுத்த மூன்றாவது ஆண்டு துவக்க விழா. இந்த விழாவில் வந்து என்ன நம்ம பேசணுமோ அதை பேசியிருக்காரு. பட்ஜெட் பற்றி கண்டிப்பாக அது எப்படிங்க தெரியாமல் இருக்கும், எல்லாம் தெரியும். அதுக்கான ஒரு முக்கியமான நாள் அதை பற்றியும் விளக்கம் கொடுப்பாரு. அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை வந்து பிரித்து பேசுவார். விசில் சின்னத்தை வந்து நிறைய பேர் வந்து தமிழ் வார்த்தை சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. உங்களோட ரசிகர்கள் என்ன சொல்ல தோணுது உங்களுக்கு? இது வந்து நீங்கள் மறுபடியும் இது மொழியாக பார்த்து இதில் ஒரு அரசியல் பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சும்மா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், டக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க பொருள்லாம் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே என்னென்ன நீங்கள் கொஞ்சம் தெளிவானவர்னு நினைக்கிறேன், தமிழ் ஆர்வலர்னு நினைக்கிறேன். பஸ் யதார்த்தத்தை பேசுவோமே. யதார்த்தமாக சொன்னால் காரு, பஸ்ஸு, டெம்பிள் இப்படி தான். படிக்காதவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆங்கிலம் என்பது அது ஒரு வேற்று மொழியாக பார்க்காம அது ஒரு எங்கள் அண்ணன் விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஒரு கண்ணாடி, அது பழக்கப்பட்டுருச்சு. அதுக்காக இதை வச்சு அரசியல் பண்ண வேணாம். விசில் எளிமையாக புரிஞ்சிருக்கு, சந்தோஷம். அதான் அது அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளும் அப்படி இருந்திருக்கலாம். பட் எம்ஜிஆர் ஐயா வரும்போது அப்படி இல்லைல்ல. நாங்கள் எம்ஜிஆர் ஐயோட தான் கம்பேர் பண்ணுறோம். எங்கள் தலைவர் விஜயை வந்து கம்பேர் பண்ணல. அவர் வழியில் அவருடைய ஒரு 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 மாற்றத்தை எங்கள் தலைவர் விஜய் பண்ணுவார்னு நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டு மீடியா வந்து விஜய் ஏன் புறக்கணிக்கிறாரு? டெல்லியில் போய் பேட்டி கொடுக்குறாரு, டெல்லியில் போய் சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மீடியாவுக்கு மட்டும் யாரும் பேட்டியே கொடுக்குறாரு. இப்போ கேட்டால் எல்லாருமே விஜய்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் அப்படின்றத பிரித்து பார்க்க இல்லை நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு பிரிவினையை அரசியல் பண்ணாதீங்க இந்த மாதிரி நேரத்தில். பொதுவாக இப்போ நான் ஒரு நடிகனாக பார்க்கும்போது எனக்கு தேவைப்படும் பொழுது நான் மீடியாவை போய் நான் சந்திப்பேன். ஏன்னா நான் வளரணும், என்னுடைய படங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது மீடியாவை சந்திப்பேன். இன்றைக்கி உங்களை நான் சந்திக்கணும்னு நினைக்கல, எதார்த்தமாக உங்களை பார்த்தேன். நான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஸோ விஜயண்ணாவுடைய தேவை மீடியாவிற்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு தம்பியா, ஒரு தொண்டனா. ஆனால் கண்டிப்பாக சந்திப்பார். அதே மாதிரி நீங்கள் மீடியா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் கண்டிப்பாக சொல்லுவார். ஏன்னா இது எல்லாம் இது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு புரோட்டோகால் கிடையாது. இது நல்லா இருக்குல்ல. இப்போ நீங்கள் அவர் ஆட்சிக்கு வந்து இல்லை அவர் ஆட்சிக்கு வராமல் ஒரு விஷயத்தை சொல்லி செய்யாமல் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம், அவரை சந்தித்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் நீங்கள் சொன்ன தமிழ் பத்திரிகையாளர் இருக்கட்டும், பத்திரிகையாளர்களை சந்திப்பார் எங்கள் தலைவர். நான் ஒன்று சொல்கிறேங்க, 2024 ஜூன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த அம்பத்தூர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்க. 2024 ஜூன் அவருடைய பிறந்த நாளில் நான் பேசினேன். அவர் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், கண்டிப்பாக பேசுவார், அரசியலுக்கு வருவார், அவருக்கு அரசியல் தெரியும்னா சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. உடனே நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுக்க முடியாது நண்பா. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. அவரை மீண்டும் நீங்கள் கேள்விகள் கேட்டு அவரை காயப்படுத்தாமல், அவர் ஏதாவது தவறு செய்தாலோ, அவர் ஏதாவது பொய் சொன்னாலும் நீங்கள் கேள்வி கேளுங்க. அவரை சந்திக்கிறதுக்காக நீங்கள்